ஜம்கி வித் ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜம்கி வந்து உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜம்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜர்தூசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஜம்கிக்கும் 3வது ஜம்கிக்கும் பிட்வீன் கேப் வந்து நமக்கு எவ்வளோ நீளம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அளவு வேணும். ஸோ இந்த அளவு வந்து நம்ம எத்தனை ஜர்தூசி வேணுமோ அத்தனை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜம்கியோட ஹோலில் வந்து விட்டு நம்ம த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு மேலே எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போது அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 3வது ஜம்கி இருக்கு இல்லையா, 3வது ஜம்கியில் வந்து ஒரு செயின் கொடுத்துட்டு ஒரு லாக்கும் கொடுத்துக்கிறோம் பக்கத்துலேயே. ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் 2வது ஜம்கி இருக்கு இல்லையா, 2வது ஜம்கிக்கு அந்த ஹோலில் வந்து ஒரு லாக் செயின் வந்து எம்டியாக கொடுத்துட்டு ஓகே இப்போ எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஜர்தூசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 4வது ஜம்கியில் சென்டர் பாயிண்டில் கொடுத்து நம்ம லாக்கும் கொடுத்துக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா 3வது ஜம்கியில் சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லாங், அடுத்தது அடுத்த ஜம்கியோட சென்டர் பாயிண்டில் எடுத்து லாக் கொடுத்துக்கிறோம். லாக் கொடுத்துட்டு மறுபடியும் அதுக்கு மேலே இருக்க ஜர்தூசி ஜம்கிக்கு சென்டரில் வந்து கொடுத்து அடுத்த ஜர்தூசியை கொடுத்துக்கிறோம். ஓகேங்க, இதே மாதிரியே தான் நம்ம ஃபுல்லாக வந்து கொடுக்கணும். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்கி வித் ஜர்தூசி வந்து கொடுத்தாச்சு. இதுதாங்க ஜம்கியில் ஜர்தூசி வச்சு எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜம்கி ஸ்டிச் பேசிக் லெவலில் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. அதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் 3க்கும் பிட்வீன் கேப் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவு நீளம் எடுத்துக்கோங்க. அதே அளவில் எல்லா ஜர்தூசியும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு வந்து 3வது ஜம்கியில் வந்து லாக் பண்ணி மாட்டிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்து 2வது ஜம்கியில் லாக் கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ஜம்கிக்கு கொண்டு வரீங்க. இவ்வளோவே தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ரிச் லுக்கு கொடுக்கும். இது வெறும் வந்து நீங்கள் ஒரே ஒரு லேயர் மட்டும் இது கொடுத்தீங்கன்னா கூட அவ்வளோ அழகாக ப்ளவுஸுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.